Yeah, I'm scared. If you throw me inside, I'm gonna pull it. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு திறமையும் இருக்கு, ஸ்கில்லும் இருக்கு. பட் எப்படி பண்ணணும், இதுதான் எனக்கு ப்ரொஃபஷன், இதுதான் வந்து மார்க்கெட்ல இப்போ வந்து நல்லா லீடிங்ல இருக்கு, இதுவும் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் ஓகே சார். ஆனா இந்த காசு இல்லையே சார். ஸோ ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் இங்க வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபினான்சியல் இருந்தா இருப்பாங்க. சிலரால சில லட்சங்களை ஈஸியா கொடுக்க முடியும், சிலரால சில ஆயிரங்கள் கூட கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு யூனிக் செல் கேர்ல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டா, நான் ஃபுல் ரிஸ்க் எடுப்பேன், எதுனாலும் நான் ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறோம். நமக்கு ரிஸ்க்லாம் வந்து அப்படிலாம் கட்டன்டேட்டெல்லாம் நல்லா ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் அந்த ஃபீல்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிசினஸ்குள்ள போறேன் அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுக்கு நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கோம். ஸோ நீங்க எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணணுங்கிறதும் உங்க கையிலே கொடுத்துருவோம். ஸோ நீங்க அதை ஈஸியா கேரி பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் நான் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்றேன், இல்ல எனக்கு வந்து இப்பதான் ஏஜே வந்து இப்ப 18 கிராஸ் பண்ணிருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு வந்து எங்க வீட்டுல என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்றீங்களா? ஸோ உங்களை வந்து ப்ராப்பரா ஷேப் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ்ல போய் நீங்க செட்டில்ட் ஆகுற வரைக்கும் நம்ம பேக் அண்ட் சப்போர்ட் நம்ம கொடுப்போம். இதெல்லாம் எப்படி தான் நாங்க நம்புறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதை வந்து நாங்க வந்து ரொம்ப ப்ராம்ப்டா ப்ரொஃபஷனலா இதை வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க நேரடியா யூனிக் செல் கேர்ல வந்து நீங்க இதை பார்த்து